ஹலோ டீச்சர்ஸ், வெல்கம் டு ஆசிரியர் தமிழன் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செகண்ட் வீக்கு 2வது வாரத்தோட சண்டே. அப்போ வீக் 2ல் வந்து நம்ம வீக் டெஸ்ட் பார்ப்போம் இல்லையா, 100 மார்க்ஸ்க்கு. ஆக்சுவலி இன்றைக்கி டெஸ்ட் வந்து லைவில் பண்ணுறதா இருந்தது நம்ம சேனலில். சில பல டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால என்னால் வந்து பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து கம்பல்சரி வந்து நம்ம லைவில் பண்ணிடலாம் டெஸ்ட்டு. ஓகே, எப்படியோ எனிவே இன்றைக்கி வந்து வீடியோவாக போட்டிருக்கேன். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீக் 2வோட கொஷின் பேப்பர் இருக்குது, ஆன்சரோடு இருக்குது. டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதி பாருங்கள். இல்லை நான் வந்து ஆன்லைன்லேயே இந்த வீடியோஸ் பார்த்துட்டே கூடவே டெஸ்ட் எழுதிட்டு வாங்க. எஸ்ஆர் நோ 1 ஆர் 2 ஏஆர்பி ஏஆர்பி 2 ஆப்ஷன் தான் கொடுக்க போகிறோம். கூடவே கூட போட்டே வாங்க, எவ்வளோ மார்க்ஸ் வருதுன்னு செக் பண்ணிக்கலாம். ஃப்யூச்சர் ஸ்டடிக்கு வந்து நீங்கள் எதை ரெஃபர் பண்ணிக்கங்க, கம்பல்சரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு யூனிட்டாக போயிட்டுருக்கோம். ஒவ்வொரு யூனிட்ல இருந்தும் 5 சப்ஜெக்ட், ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட்டுங்கிற வகையில் வீக்லி 5 சப்ஜெக்ட் பார்த்து 5 சப்ஜெக்ட்ல இருந்து நாம் கொஷின்ஸ் 100 கொஷின்ஸ் எடுக்கணும் போது ரொம்ப வந்து டீப்பாக இருக்கும், வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், பர்டிகுலர்லி டெட்டு எஸ்ஜிடி எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு கொஷின் டெஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். மொத்தம் 100 கொஷின்ஸுக்கு தமிழில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இயல் 2, 3 பருவம் 1ல் 2, 3 ஓகேங்களா. ஸோ அந்த கொஷின் பேப்பர் கீழே வந்து என்னென்ன டாப்பிக்கில் வந்து அந்த கொஷின்ஸ் இருக்குன்னு இருக்கும். நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் வெம்மையையும் மலையின் பயனையும் போற்றும் நூல் எது? வெம்மையையும், ஆக்சுவலி இங்கே வந்து மை வரணும். நூல் எது? சிலப்பதிகாரம், தொல்காப்பியம். சிலப்பதிகாரம் ஏ, ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்து இரட்டை காப்பியம் என அழைக்கப்படும் நூல்கள் எவை? சிலப்பதிகாரம், மணிமேகலையா, ராமாயணம், மகாபாரதம்? ஆப்ஷன் ஏவா பியா? நோட் பண்ணிட்டீங்களா? சிலப்பதிகாரம், மணிமேகலை இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, கொங்கு பிளஸ் அலர் சேர்த்து எழுத கிடைப்பது எது? கொங்கு அலரா, கொங்கலரா? இது ஆப்ஷன் ஏ, இது ஆப்ஷன் பி. ஏவா பியா? ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்து இன்னும் 2 கொஸ்டின். சித்தம் என்பதன் பொருள் என்ன? உள்ளம், தெளிவு. எது சரி? உள்ளம், அதாவது 4th வந்து ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து இளங்கோவடிகள் இயற்கையை வாழ்த்தும் வரிசை முறை எது? அவர் வந்து ஒரு பாடல் அந்த ஆரம்பிக்கும் போது ஸ்டார்டிங்ல வந்து அந்த செய்யுள் எழுதும்போது எப்படி தொடங்கினாரு அப்படின்னு. அப்போ வந்து ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும், திங்கள் போற்றுதும் திங்கள் போற்றுதும், மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும், இப்படியா? இல்லை திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும், ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும், மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும், இந்த வரிசையில் அவர் வந்து இயற்கையை வாழ்த்தி பாடினார். 5வதுக்கு எது ஆன்சர்? ஏவா பியா? பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா, சரி. இதில் அப்படியே வந்து ஓகே, அது அப்புறம் எடிட்லாம் லாஸ்ட்ல பண்ணிக்கிறேன். 6வது கேள்வி, இளங்கோவடிகளின் தமையன் அண்ணன் யார்? சேரன் செங்குட்டுவனா, நெடுஞ்சேரலாதனா? 6வது கேள்விக்கு ஏவா பியா? சேரன் செங்குட்டுவன்றது சரியான பதில். பாரதியாரின் குருநாதர், குரு யார்? ஆப்ஷன் ஏ விவேகானந்தர், ஆப்ஷன் பி நிவேதிதா. 2 ஆப்ஷன் தான், விவேகானந்தரா நிவேதிதாவா? நிவேதிதா, விவேகானந்தரோட சீடரான நிவேதிதா தான் பாரதியாரின் குருவாக கருதப்படுகிறார். 8வது கேள்வி, மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர், நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்களை பலவற்றை படைத்தவர் யார்? பாரதியாரா, பாரதிதாசனா? மகாகவி பாரதியார். ஓகே, கூடயே ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீக்கில் சாட்டர்டேல நேற்று ரிவிஷன் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு டெஸ்ட் ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். போர்ஷன் ரொம்ப குறைவாக தான் கொடுக்குறேன். பறவைகள் எவற்றை அடிப்படையாக கொண்டு இடம் பெயர்கின்றன? நிலா, விண்மீன், கடல். இது வந்து ஆப்ஷன் ஏ. நிலா, விண்மீன், புவியீர்ப்பு புலம். இது ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். 10வது கேள்வி, சலீம் அலி தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு என்ன பெயரிட்டார்? த ஃபால் ஆஃப் ஸ்பேரோவா, த ஹிஸ்டரி ஆஃப் எ பேர்டா? ஏவா பியா? த ஃபால் ஆஃப் ஸ்பேரோன்றது கரெக்டான பதில். உலக சிட்டுக்குருவிகள் தினம் எப்போ?
மார்ச் 21 மார்ச் 20? ஆப்ஷன் ஏவா ஆப்ஷன் பியா? மார்க் பண்ணிட்டீங்களா? ஆப்ஷன் பி மார்ச் 20 என்பது சரியான பதில். அடுத்த கேள்வி, பறவைகள் வலசை போதல் பற்றி பாடிய தமிழ் புலவர் பாரதியாரா சக்தி முத்த புலவரா? வீடியோ பார்த்துட்டு காதில் கேட்டிங்கன்னா கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ வந்து இந்த ஆன்சர் வந்து கொஷனுக்கு சக்தி முத்த புலவர். நாராய் நாராய் செங்கால் நாராய் அப்படிங்கிற பாடலை பாடியவர் சக்தி முத்த புலவர். ஓகேங்களா? காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு பாடியவர் பாரதியார். காணி நிலம் வேண்டும் பராசக்தின்னு பாடியவர். கத்தும் குயில் ஓசை சற்றே வந்து காதில் பட வேண்டும் என்று பாடியவர். இதெல்லாம் குயில்களை பற்றி மயில்களை பற்றி பாடியவர் பாரதியார். இந்த பறவைகள் வலசை போதல், அதாவது தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் அப்படின்ற பாடல் வரிகளை பாடியவர் சக்தி முத்த புலவர். பறவைகள் வலசை போகும் சரியான திசை எது? ஜஸ்ட் இப்போ நான் ஒரு 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 பாடல் வரி சொன்னேன் இல்லையா, அதுதான். கிழக்கிலிருந்து மேற்கு, வடக்கிலிருந்து தெற்கு, இந்த திசையா? வடக்கிலிருந்து தெற்கு, மேற்கிலிருந்து கிழக்கு, இந்த திசையா? யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. நம்ம லைவ்ல போகும்போது லைவ் கமெண்ட் நான் கம்பல்சரி படிப்பேன். ஸோ இப்போ வந்து ஆன்சர் சொல்லிடுவோம். ஆப்ஷன் பி, அதாவது தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின். ஸோ அப்போ தெற்கு போய் விளையாடிட்டு வடக்கு வருவீங்க. அப்போ வடக்குல இருந்தால் தெற்கு போகுது. அதுக்கப்புறம் வந்து சூரியன் கிழக்குல இருந்து மேற்கு போகும். ஆனால் இங்கே தலைகீழாக சொல்லணும், மேற்குல இருந்து கிழக்கு. ஓகேங்களா? சார்பு எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும்? உயிர்மெய், ஆயுதம், உயிரிழபடை, ஒற்றடபடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். மொத்தமா 10. 10 என்பதே சரியான விடை. இது 30 என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது 30. அதில் வந்து உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18. இது ரெண்டும் சேர்ந்தது தான் 30 எழுத்துக்கள். இதை வந்து இது ரெண்டும் கலந்து பிறக்கக்கூடிய எழுத்துக்கள் தான் உயிர்மெய் எழுத்துக்கள். அது 216. இப்போ இது ரெண்டுத்தையும் தான் முதல் எழுத்துக்கள்னு சொல்லுவோம். ஆனால் சார்பு எழுத்துக்கள்ங்கிறது இந்த உயிரும் மெய்யும் சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள். அது வந்து 10 வகைப்படும். ஓகேங்களா? எழுத்துக்கள் எண்ணிக்கை கிடையாது, வகை. ரோபோ என்ற சொல்லை 15வது கேள்வி, ரோபோ என்ற சொல்லை முதலாக பயன்படுத்தியவர் யார்? காரல் கஃபக், கேரி காஸ்ப்ரோ. 15வது ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். காரல் கஃபக் செக் குடியரசு நாட்டை சேர்ந்தவர். அவர் ரோபோ என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தினார். ஓகேங்களா? உயிர்மெய் எழுத்துக்களில் எந்த எழுத்து சொல்லின் இறுதியில் வராது, கடைசியில வராத எழுத்துக்கள்? நோ. 16வதுக்கு ஏ, ஆப்ஷன் ஏ நா இஸ் த ரைட் ஆன்சர். நோங்கிறது வந்து ஓர் எழுத்து ஒரு மொழியா வரும். நோ என்றால் துன்பம் என்று பொருள். நோ என்பது வந்து ஓர் எழுத்து ஒரு மொழியா வரும். அப்படி வரக்கூடியதும் வந்து இறுதி எழுத்தா நிற்குதுன்றதுனால நோ கிடையாது. சரிங்களா? அடுத்த கேள்வி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பதன் தமிழ் சொல் என்ன? மீத்திறன் அறிவு, செயற்கை நுண்ணறிவு. ஈஸி ஒன் தான். ஆப்ஷன் பி செயற்கை நுண்ணறிவு என்பது கரெக்டான ஆன்சர். சோஃபியா என்ற ரோபோவிற்கு புதுமைகளின் வெற்றியாளர் என்ற பட்டத்தை வழங்கியது எது? சவுதி அரேபியாவா, ஐநா சபையா? 18வது ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஐநா சபை உயிரற்ற ஒரு பொருளுக்கு பட்டம் வழங்குவது ஐநா சபை இதுவே முதல் முறை. எதிர்ச்சொல் ஐயம், அதோட எதிர்ச்சொல் என்ன? தெளிவு, தைரியம். ஐயம்னா அதோட மீனிங் என்ன? அது தெரிஞ்சதுன்னா நீங்க வந்து ஆன்சர் பண்ணிடலாம். 19வது கேள்விக்கு கரெக்டான ஆன்சர் வந்து தெளிவு. ஐயம் என்றால் ஐயப்பாடு, சந்தேகம். அதுக்கு ஆப்போசிட் வந்து தெளிவு. சிட்டுக்குருவிகள் வாழ முடியாத பகுதி எது? இமயமலை, துருவ பகுதி. 4000 மீட்டர் உயரமாக இருக்கக்கூடிய இமயமலை பகுதியில் கூட வாழும், துருவ பகுதியில் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஸோ துருவ பகுதி என்பது சரியான விடை. சரி, ஓகே. 20க்கு தமிழ்ல எத்தனை மார்க் எடுத்தீங்கன்னு நீங்க மார்க் பண்ணீங்க. ஓகேங்களா? சரி, அடுத்து இங்கிலீஷ் போயிடலாம். இங்கிலீஷ் வந்து டேர்ம் 1ல் 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல் யூனிட் 3 விசிட்டர்ஸ் ஃப்ரம் த டிஸ்டன்ஸ் லேண்ட் அப்படிங்கிற பாடத்திலிருந்து எடுத்திருக்கோம். 20 கேள்விகள். சில்லிஸ் ஆர் கல்டிவேட்டட் மோர் இன் டேஷ் டிஸ்ட்ரிக்ட் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் எந்த இடத்துல சில்லிஸ் ஓகே, ஒரு நம்மளோட ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க.
சார் இங்கிலீஷில் கொஷின்ஸ் படிக்கும்போது அது தமிழில் கொஞ்சம் தமிழாக்கம் பண்ணி சொன்னீங்கன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ அதனால் சொல்கிறேன். மிளகாய், பச்சை மிளகாய்னு சொல்லக்கூடியது மிளகாய்னு சொல்லிக்கலாம். மிளகாய் வந்து அதிகபட்சமாக விளையக்கூடிய மாவட்டம் எது? ராமநாதபுரமா தஞ்சாவூரா? ஆப்ஷன் ஏ ராமநாதபுரம் என்றது கரெக்டான பதில். ரெட் சில்லிஸ் ஆர் ஆல்சோ கால்டு. ரெட் சில்லிஸ் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கேரிக்கா, பப்ரிகா? ஆப்ஷன் பி பப்ரிகா என்பது கரெக்டான பதில். அடுத்து 23வது கேள்வி. 1 பவுண்ட் இஸ் ஈக்குவல் டு டேஷ் கிராம்ஸ். இந்த ரெஸ்லிங்லாம் கூட பார்த்தீங்கன்னா கூட வெயிட்லாம் வந்து பவுண்டில் தான் சொல்லுவாங்க. அப்போ அது வந்து எத்தனை கிராம்னு நமக்கு தெரியாது இல்லையா? 450 550? 1 பவுண்டுன்றது 450 கிராம்ஸ். சரி, த நேஷனாலிட்டி ஆஃப் பர்மா இஸ் டேஷ். அதாவது இப்போ இந்தியன்ஸை வந்து நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் இந்தியன்ஸ்னு சொல்கிறோம் இல்லைங்களா? சைனாவில் இருக்கவங்கள சைனீஸ்னு சொல்கிறோம், அமெரிக்காவில் இருக்கவங்கள அமெரிக்கன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி பர்மாவில் இருக்கவங்கள நம்ம பர்மீஸ்னு சொல்கிறோமா பர்மான்ஸ்னு சொல்கிறோம்? பர்மீஸ்ன்றது தான் கரெக்டான பதில். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ரெட் பெப்பர்ஸ் ஹாவ் டேஷ். சிவப்பு மிளகாயில் என்ன விட்டமின் இருக்குது? விட்டமின் டியா விட்டமின் சியா? விட்டமின் சி இஸ் த ரைட் ஆன்சர். டேஷ் ஆர் த வேர்ட்ஸ் தட் நேம் பீப்புள், பிளேசஸ், அனிமல்ஸ், திங்ஸ். அதாவது நவுன்ன்றது பெயர் சொல், சப்ஜெக்ட்ங்கிறது இந்த ஒரு சென்டென்ஸில் அந்த வினையை செய்யக்கூடிய ஒரு பகுதியாக வருவது சப்ஜெக்ட்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு வாக்கியத்தில். இப்போது என்றது நவுன்ஸ் அப்படியா இல்லை வந்து சப்ஜெக்ட்ஸ் வருமா? எந்த வேர்ட்ஸ் வந்து நேமோ இல்லை வந்து பிளேஸோ அல்ல அனிமல்ஸோ ஒரு திங்ஸோட பேராக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நவுன்ஸ், பெயர் சொற்கள் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, 27வது கேள்வி. The author of the poem I Dream of Spaces. இந்த போயம் எழுதியவர் யார்? ஆலிஸ் அல்லது ராஜ் ஆறுமுகம்? ராஜ் ஆறுமுகம் என்பது கரெக்டான பதில். The antonym of agove is agavன்னு சொல்லலாம். agave is dash. ஆஃப்டரா அஹடா? கேட்கறது ஆண்டனம், எதிர்ச்சொல் கேட்குறாங்க. அகோனா என்ன? முன்பொரு காலம், முன்னாடி. ஆஃப்டர்னா பின்னாடி. அகோனா முன்னாடி. ஸோ இப்போ அஹெட்னா முன்னாடி, அகோனா பின்னாடி. அஹெட் என்பது கரெக்டான பதில். 28க்கு ஆப்ஷன் பி. த சினானிம் ஆஃப் த வேர்ட் டெலிஷியஸ். டெலிஷியஸ் என்ற வார்த்தையின் பொருள் என்ன? ஸ்பைசியா, டேஸ்டியா? இது ரொம்ப ஈஸி தான், எல்லாரும் கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஸ்பைசினா காரம், டேஸ்ட்னா சுவை, டெலிஷியஸ்ன்றது சுவை. ஓகேங்களா? மின்ட் லீவ்ஸ் ஹெல்ப்ஸ் டு கியூர் டேஷ். புதினா இலைகள் எதை குணப்படுத்த உதவுகிறது? அப்செட் ஸ்டொமக். ஓகேங்களா? வயிறு உபாதை குணப்படுத்துமா இல்லை ஃபீவர் ஜுரத்தை குணப்படுத்துமா? ஆப்ஷன் ஏ அப்செட் ஸ்டொமக் என்பது கரெக்டான பதில். இன்னும் 10 கொஸ்டின் இருக்கு. த மீனிங் ஆஃப் த வேர்ட் டிஃப்ரெண்ட் இஸ். டிஃப்ரெண்ட் என்பதன் பொருள் என்ன? சிமிலரா, டிஸ்சிமிலரா? சிமிலர்னா ஒரே மாதிரி, டிசிமிலர் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? 31வது ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். டேஷ் இஸ் த ரெபிட்டிஷன் ஆஃப் த கான்சனன்ட் at the beginning of 2 or more words in a line. ஒரு வாக்கியத்தில் அல்லது ஒரு வரிகளில் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட வார்த்தைகளில் முதல் எழுத்து ஒன்றி வர தொகுப்பது. நம்ம மோனைன்னு சொல்லுவோம் இல்லையா தமிழில்? எதுகை மோனைன்னு சொல்லும்போது நம்ம முதல் எழுத்து ஒன்றி வர தொகுப்பது. உதாரணத்துக்கு துப்பார்க்கு துப்பாய நம்ம அந்த சொல்லலாம், கற்க கசடர கற்பவை சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா? ஸோ அதில் வந்து அது போல ஆங்கிலத்தில் நம்ம வந்து தொகுத்தோமானால் அது நம்ம அலிட்ரேஷன் சொல்லுமா சிமிலின்னு சொல்லுவோம்? அலிட்ரேஷன் இஸ் த கரெக்ட். அலிட்ரேஷன்னா மோனை, சிமிலின்னா உவமைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அது போல இது போல. ஸோ அது 33வது கேள்வி. இன் a certain code language KBOVBSZ is the code word for the January. Then what is the code word for October? ஏதோ ஒரு கோட் வேர்டில் ஜனவரிங்கிறது வந்து நம்ம இப்படி சொன்னோம்னா அக்டோபருங்கிறது நம்ம எப்படி சொல்லுவோம்? சரி, அப்போ ஜனவரியும் இதையும் வந்து கம்பேர் பண்ணி பாருங்க. டேக் யூர் டைம். ஓகே, நீங்கள் பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணிக்கோங்க. வீடியோ தான் பார்க்க போகிறீங்க, லைவ் கிடையாது. ஸோ அந்த டைம் கொடுக்கல, நீங்கள் பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஜே இங்கே கே, இங்கே ஏ இங்கே பி, இங்கே என் இங்கே ஓ, இங்கே யூ இங்கே வி. ஸோ அப்போ இந்த வார்த்தைக்கு அடுத்தது தான் கோடாக வருது. அப்போ ஓ பி
CD TU OP. அப்போ இதுதான் கரெக்ட், இது பின்னு வருது. ஓகேங்களா, இப்படி தான் கண்டுபிடிக்கும். அடுத்து 34வது கேள்வி. வாட் வேர்ட் கேன் பி பிளேஸ்ட் ஆஃப்டர் வாட்டர்? வாட்டருக்கு அப்புறம் சஃபிக்ஸா நம்ம எதை கொண்டு வரலாம்? வாட்டர் பாய், வாட்டர் மேன். 34வது ஆக்சுவலி வந்து வாட்டர் மேனுங்கிறது கரெக்டான பதில். டேஷ் இஸ் த ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் த வேர்ட் மவுஸ். மவுஸ் அப்படின்னா எலி, அதோட ப்ளூரல் ஃபார்ம் என்ன? மவுசஸ் வருமா, மைஸ் வருமா? மைஸ் என்பதுதான் கரெக்டான பதில். 35வது ஆப்ஷன் பி. The word dash is always in the plural form. எப்பயுமே ப்ளூரல் இருக்கக்கூடிய ஒரு எப்பவுமே அது ப்ளூரல் தாங்க, அதுக்கு சிங்குலர் ப்ளூரல் கிடையாது. ஆல்வேஸ் தட் இஸ் ப்ளூரல் அப்படின்னு சொல்றது என்ன? சாக்ஸ் என்பது ஆல்வேஸ் ப்ளூரல்ங்க. நியூஸ் என்பது ஆல்வேஸ் சிங்குலர். அதாவது இதுக்கு ப்ளூரல் ஃபார்மே கிடையாது. நியூஸ் என்பதுக்கு ப்ளூரல் ஃபார்மே கிடையாது, ஆல்வேஸ் சிங்குலர். இதே சாக்ஸ்ன்றது ஆல்வேஸ் ப்ளூரல். சாக்ஸ், ஃபர்னிச்சர், இதெல்லாம் வந்து ஸ்டாஃப், இதெல்லாம் வந்து ஆல்வேஸ் ப்ளூரல். The plural form of the word ratio is. ரேஷியோங்கிறது ப்ளூரல் நம்ம எப்படி சொல்லுவோம்? ரேஷியோக்கு ரேஷியோ தானா, இல்லை ரேஷியோஸ் எஸ் பண்ணலாமா? ரேஷியோஸ் என்பது கரெக்டான பதில். நீங்கள் ஆன்சர் நீங்கள் வந்து கூடவே டெஸ்ட் எழுதி பார்க்குறீங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு கூடவே டெஸ்ட் எழுதுறீங்க, நீங்கள் படிச்சிருக்கீங்க, ரிவிஷன் பண்ணியிருக்கீங்க, நம்ம கிளாஸில் அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் ஏவா பிஏ மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் பாருங்கள், விடையை பாருங்கள். நான் கொஞ்சம் ஸ்பீடாக போய்க்கிறேன். லைவில் வந்து நம்ம டைம் கொடுத்து நம்ம டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வீக் சண்டே. ஓகே. த ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் த வேர்ட் ஆக்ஸ். ஆக்சன் வருமா, ஆக்சஸ் வருமா? ஆக்சன் என்பது கரெக்டான பதில். டேஷ் வேர்ட் இஸ் ஆல்சோ ப்ளூரல் அண்ட் சிங்குலர் ஃபார்ம்ஸ். அதே தான் சிங்குலர், அதே தான் ப்ளூரலுங்க. ஸ்டாஃபா எம்எல்ஏவா? ஆக்சுவலி ஸ்டாஃப்ங்கிறது தான் வந்து சிங்குலர், ஸ்டாஃப்ங்கிறது தான் ப்ளூரல். எம்எல்ஏ வந்து ப்ளூரல் ஃபார்ம் வந்து எம்எல்ஏஸ் எஸ் போடணும், சும்மா கூட ஸ்மால் எஸ்ஸாக போடணும். ஓகேங்களா. எம்எல்ஏங்கிறது மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு வரலாம். இப்போ மெம்பர்ஸ் அப்படிங்கிற இடத்துல எஸ் போட முடியாதுன்றதுனால எம்எல்ஏக்கு பக்கத்தில் எஸ் போடணும். ஓகேங்களா. இதை கிராமர் நடத்தும் போது நான் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வி ஹாவ் டேஷ் ஐஸ் டேஷ் சி. எந்த டூ எங்கே வரும் சொல்லுங்கள்? வி ஹாவ் 2 ஐஸ் டு சி, இது வருமா? வி ஹாவ் 2 ஐஸ் டு சி வருமா? 40வதுக்கு ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து கணக்கு. ஸோ கணக்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி கூட போடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஏற்கனவே நம்ம பருவம் 1ல் யூனிட் 3 பார்க்குறோம். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்குது மேக்ஸை பொறுத்த வரைக்கும். ஒரு நாளைக்கு ஒரு யூனிட் தான் பார்க்க முடியுது. ஸோ அதனால் இந்த யூனிட்லேருந்தே 20 வினாக்கள் எடுத்திருக்கேன். ஸோ ரூபாய் 3க்கும் ரூபாய் 5க்கும் இடையே உள்ள விகிதம் ரெண்டுமே ரூபாயில் இருக்குது. ஸோ அதை அப்படியே 3:5 எழுதினாலே கரெக்டாக வந்துடும். 5 கிலோமீட்டருக்கும் 400 மீட்டருக்கும் இடையே உள்ள விகிதம், இதை நம்ம 5:400 போட முடியாது, ஏன்னா இது மீட்டரில் இருக்குது, இது கிலோமீட்டரில் இருக்குது. ஒன்று இதை கிலோமீட்டராக மாற்றணும், இல்லை இதை மீட்டராக மாற்றணும். அப்போ 5 கிலோமீட்டரை நம்ம மீட்டராக மாற்றும் போது 5000 வரும். 5000 மீட்டர் 400 மீட்டர். இப்போ இதை நீங்கள் ரெண்டு பக்கமும் இருக்கிற ஜீரோஸை கேன்சல் பண்ணிங்கன்னா 50:4ன்னு வரும். அதை கேன்சல் பண்ணிங்கன்னா 2 2 4 25 2 வரும். ஸோ அப்படி அடிக்க விடாது. 100 அடிச்சோம்னா 4 டைம்ஸ், இங்கே 50 டைம்ஸ். - 9:10 தான் கரெக்டான ஆன்சர். தப்பாக இருக்கும். 5 கிலோமீட்டர் என்பது 5000 மீட்டர், 400 மீட்டர் என்பது 400 மீட்டர் தான். ஓகே. நோ சான்ஸ். 2 2 4 25 25:2 தான் வரணும். 9:10ங்கிறது தப்பான ஆன்சர். ஆப்ஷனே தப்பு. 25:2ங்கிறது தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே. அடுத்து பாருங்க. 43வது கேள்வி. கீழ்காணும் விகிதங்களுக்கு எளிய வடிவம் காண்க. இது ஒன்றும் இல்லை, சுருக்குனா என்ன வருங்க? ஏற்கனவே கொஸ்டின் வந்து நம்ம கிளாஸ் நடத்தும் போது சொல்லியிருப்பேன். 15:20 அப்படின்னா அதோட எளிய வடிவம் நம்ம எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா 15 / 20ன்னு எழுதலாம். இதில் 3 5 15 4 5 20ன்னு அடிக்கலாம்னு சொல்லியிருப்பேன்.
அப்போ 3:4 ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒனுக்கு வந்து இது 8 டேபிள் அடிச்சிங்கன்னா 4 8s are 32, இது வந்து 3 8s are 24, 4:3. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்து 44வது கேள்வி. கொஞ்சம் ஸ்பீடாக போயிடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து ஏன்னா எல்லா கொஸ்டினையும் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது. அகிலன் 1 மணி நேரத்தில் 10 கிலோமீட்டர் நடக்கிறான். 1 ஹவரில் 10 கிலோமீட்டர் நடக்கிறான். செல்வி 1 மணி நேரத்தில் 6 கிலோமீட்டர் நடக்கிறாள். எனில் அகிலன் மற்றும் செல்வி நடந்த தொலைவுகளுக்கு இடையே உள்ள விகிதத்தை எளிய வடிவில் காணுங்க. ரொம்ப சிம்பிளுங்க. 2 பேருமே கிலோமீட்டர் தான் நடக்கிறாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. இவர் வந்து 10, அவர் வந்து 6. 10:6 அடிச்சோம்னா 5:3 வரப்போகுது. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். 44க்கு ஒரு வகுப்பில் உள்ள 50 மாணாக்கர்களில் மாணவிகளும் கிடையாது, மாணவர்களும் கிடையாது, மாணாக்கர்கள் டோட்டலாக சேர்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். கேள்வியை கவனமாக படிக்கணும். 30 பேர் மாணவர்கள். இப்போதான் 30 பேர் பாய்ஸ். மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் மாணவிகளின் எண்ணிக்கைக்கும் இடையே உள்ள விகிதம் என்ன? நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு வகுப்பில் இருக்கக்கூடிய டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸில் 30 பேர் மாணவர்கள்னா அப்போது கேர்ள்ஸ் எத்தனை பேர்? 20 பேர். அப்போ 30:20 தான் மாணவர்களுக்கும் மாணவிகளுக்குமான விகிதம். இது நீங்கள் அடிச்சிங்கன்னா 3:2 வரும். பார்த்தால மாணவிகளின் எண்ணிக்கைக்கும் மாணவர்கள் எண்ணிக்கைக்கும் மாணவிகள் எண்ணிக்கைக்கும் 3:2 தான் கரெக்டான ஆன்சர். 3:5 தப்பாக கொடுத்துருக்கு. நல்லா பாருங்க. 30 மாணவர்கள்னாக்கா மாணவிகளின் எண்ணிக்கை கம்பல்சரி 20 தான் இருக்கணும். அது நீங்கள் அடிச்சு எப்படி அடிச்சிங்கனாலும் சரி. இது வந்து 5 அடிச்சிங்கனாலும் 5 நாள் 20, 6 நாள் சரி 6 5 30, 4 5 20 இப்படி அடிக்கலாம். அப்புறம் 2 2 4, 3 2 6 எப்படி அடிச்சிங்கனாலும் 3:2 தான். உங்கள் பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்குது. ஆக்சுவலி வந்து இது 2 தான். ஓகேங்களா? டைப்பிங் மிஸ்டேக்கு. 45வது ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். 3:2. 1 லிட்டருக்கும் 50 மில்லி லிட்டருக்கும் இடையே உள்ள விகிதம் என்ன? அப்போ மில்லி லிட்டர்னா நல்லா தெரிஞ்சுங்க. மில்லி லிட்டர்ன்றது எப்படி சொல்லணும்? 1000 மில்லி லிட்டர் தான் 1 லிட்டர் சொல்லுவாங்க. அப்போ 1 லிட்டர் நம்ம 1000 மில்லி லிட்டர்னு இங்கே எழுதிக்கிட்டு 1000 மில்லி லிட்டர் இன்ட்டு 50 மில்லி லிட்டர் இப்படி தான் நம்ம ஈக்குவல் பண்ணணும். அப்போ இப்படி அடிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். 1 5 25 100. அப்போ 20:1 தான் கரெக்டான ஆன்சர். ஒரு சன்னலின் நீள அகலங்கள் முறையே 1 மீட்டர் 70 சென்டிமீட்டர். எனில் நீளத்திற்கும் அகலத்திற்கும் உள்ள விகிதம் என்ன? 1 மீட்டர்னா எத்தனை சென்டிமீட்டர்? 100 சென்டிமீட்டர். அகலம் வந்து 70 சென்டிமீட்டர். இப்போ இதை நீங்கள் அடிச்சிங்கனாக்கா 0 0 10:7 வரும். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். இப்போ அடுத்த கேள்வி. முக்கோணம் மற்றும் செவ்வகத்தின் பக்கங்களின் எண்ணிக்கைக்கு இடையே உள்ள விகிதம். பக்கங்களின் எண்ணிக்கை. முக்கோணத்துக்கு 3 பக்கம், செவ்வகத்துக்கு 4 பக்கம். ரெண்டுமே பக்கம் தான். அப்போ 3:4 தான் கரெக்டான ஆன்சர். ஒரே மாதிரியான அளவுகள் இருந்தால் நம்ம ஈஸியாக அதை சமப்படுத்திட்டு போயிடலாம். அழகனின் வயது 50 மற்றும் அவரது மகனின் வயது 10 எனில் அழகன் மற்றும் அவரது மகனின் வயதுக்கான விகிதத்தின் எளிய வடிவம் என்ன? அவங்க அப்பாவோட வயது அழகனின் வயது 50, அவரோட மகனின் வயது 40. இதை நீங்கள் ஈக்குவல் பண்ணும்போது நேராக 10வது பாட்டிலே அடிச்சுக்கலாம். இது நீங்கள் 1 by 1 போட்டும் அடிக்கலாம், 1:1 இப்படியும் அடிக்கலாம். 5:1 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 50வது கேள்வி. கீழ்காணும் சமான விகிதங்களில் விடுபட்ட எண்களை நிரப்புக. இது சமான விகிதங்கள்னு சொல்லிட்டாங்க. சமான விகிதம்னா என்னன்னு நம்ம கிளாஸே நம்ம கிளியராக நடத்திட்டோம். இந்த கிளாஸஸ் வந்து நீங்கள் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் இருக்குங்க, போய் செக் பண்ணி பாருங்கள். அப்போ வந்து இது 3 வந்து இங்கே 5 வந்து என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 15 ஆயிருக்கு. அப்போ 3 வந்து என்னவா இருக்கணும்? 5 வந்து 3ஆல் பெருக்கியிருக்காங்க. அப்போ 3யும் 3ஆல் பெருக்குனா 9 தான் வரும். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கேள்வி. அணி ஏ ஆனது 52 போட்டிகளில் 24 போட்டிகளை வெல்கிறது. அணி பி ஆனது 52 போட்டிகளில் 4இல் 3 போட்டிகளை வெல்கிறது. எனில் எந்த அணியின் வெற்றி பதிவு சிறப்பானது? நல்லா பாருங்க. இது வந்து மொத்தமாக அணி ஏ வந்து 52 போட்டிகள். இந்த மாதிரி கணக்கு எப்படி போகணும்னு பாருங்க. 52 போட்டிகள் 26 போட்டிகளை வெல்கிறது. அப்படின்னா இதோட வெற்றி சதவீதம் பார்ப்போம். 52ல் 26 பெருக்கல் 100. பெருக்கல் 100 போட்டிங்கன்னா நம்ம இப்படி தான் வந்து பர்சன்டேஜ் போடுவோம் இல்லையா? 26 26 2 26 52. இதை நீங்கள் அடிச்சிங்கன்னா பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 50% வரும். ஓகேங்களா? அணி ஏ
அணி பியோடது செக் பண்ணி பாருங்க. 52 போட்டிகளில் 4ல் 3 பங்கு, அதாவது முக்காவாசி. 52ல 4ல் 3ன்றாங்க. இத்தனை போட்டிகளை வெல்கிறது. ஓகேவா? அப்ப இதை நீங்க அடிச்சு பாருங்க. இது வந்து நீங்க அடிக்கும்போது என்ன வந்ததுன்னா, இதை வந்து பர்சன்டேஜா மாற்ற வேண்டாம். அப்படின்னா பெருக்கல் 100 போடுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நீங்க 100 போடாதே கூட போடுங்க. அப்படியே அடிச்சா என்ன வருது? 1/2 இல்லைங்களா? இது பாருங்க, ஒரு நாள் 4, 3 12 அடிச்சிங்கன்னா 13 3 39 இல்லைங்களா? இதை அடிச்சிங்கன்னா 50. 39 பெருசா 50 பெருசா? அப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 50ங்கிறது தான் கரெக்டான வந்து சிறப்பான ஒரு வெற்றின்னு சொல்லலாம். ஸோ அப்போ வந்து எது வரும்? அணி ஏவா அணி பியா? அணி ஏங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நீங்கள் ஆப்ஷனே வந்து தப்பாக கொடுத்துட்ருக்கேன். ஏவா பியான்னு கேட்கறதுக்கு வந்து ஆன்சர் எத்தனை போட்டிகள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். தப்பு. ஏவா பியா? 51வது கேள்விக்கு சிறப்பான வெற்றி பெற்ற அணின்னு நம்ம சொன்னோம்னா அது ஏ தான் சொல்லணும். ஏன்னா 50% அவங்களோட வெற்றி இருக்கு. ஓகே, அடுத்து பார்க்கலாம். 5:7 என்பது 21:15க்கு சமமான விகிதம் ஆகும். இது சரியா தவறா? 1 பிரச்சனை இல்லை, ரெண்டுத்துலயும் வந்து ஒரே 5 வந்து 21 ஆயிருக்கு, 7 வந்து 15. இந்த மாதிரி ஒன்று வருமானு பாருங்க. 5 எந்த காலத்துல 21 ஆகாது, 7 எந்த காலத்துல 15 ஆகாது முழு எண்ணால பெருக்கும் போது. அப்ப இது தவறுன்றதுதான் கரெக்டானது. 52வது ஆன்சர் பி. 3:2 என்ற விகிதத்தில் 20 பிரித்தால் என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடையாதுங்க. 3:2 இந்த மாதிரி விகிதங்கள்னாவே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பங்குகள்னு அர்த்தம். ஒட்டுமொத்த பங்குகள் 3 2 5 பங்கு. அப்ப 20 5ஆ பிரிச்சா ஒரு பங்கு 4. அப்ப 3 பங்குன்றது 12, 2 பங்குன்றது 8. அப்ப நமக்கே தெரிஞ்சிச்சு ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். கொஞ்சம் ஸ்பீடா போற மாதிரி இருக்கு சார், நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இதுக்கு எல்லாமே வந்து தெளிவா நம்ம வந்து வீடியோ போட்டுருக்கோம். மேக்ஸ் கிளாஸ் புதன்கிழமையோட கிளாஸ் பாருங்க, செக் பண்ணுங்க, தெரிஞ்சிடும். ஒரு குடும்பத்தில் மாத செலவுகளில் மளிகைக்கும் காய்கறிகளுக்கும் ஆகும் செலவுகளின் விகிதம் 3:2. அப்போ மளிகை வந்து 3 பங்கு, காய்கறிகள் 2 பங்கு. இரண்டிற்கும் ஒரு மாதத்திற்கு 4000 ஒதுக்கப்படுகிறது. அப்படின்னா மளிகைக்கு ஆகும் செலவு என்ன? நல்லா பாருங்க. அப்போ ஒட்டுமொத்த பங்கு எவ்வளோ? 5 பங்கு. அப்போ 4000 காசு 5 பங்கா சமமா பிரிச்சோம்னா என்ன வரும்? 4 5 5 8 5 40, 800 வரும். அப்போ 3 பங்குன்னும் போது 3ஆல பெருக்கி பாருங்க, 2400 வரும் மளிகை. அதுதான் கரெக்டான ஆன்சர். 63 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கோட்டு துண்டை 3:4 என்ற விகிதத்தில் பிரித்தால் கிடைக்கும் கோட்டு துண்டுகளின் நீளங்களை காண்க. ஸோ ஏற்கனவே காய்கறி கதை பார்த்தோம்னா அதே தான். இப்போ 63 சென்டிமீட்டர் 3:4 என்ற அளவில் நம்ம பிரிக்கிறோம். மொத்த 3 கூட்டல் 4 மொத்தமாக 7 பங்குகள் இருக்கக்கூடிய சென்டிமீட்டர் மொத்தமாக 63 நீளம் இருக்கு கோட்டு துண்டு. அப்போ அது ஒரு பங்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 1 7 8 9 9 7 63. அப்போ 3 பங்கு எவ்வளோ? 9 27. 4 பங்கு எவ்வளோ? 4 36. 27 36 எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏ, அதுதான் கரெக்ட். 56வது கேள்வி. 2:3 மற்றும் 4:- ஆகியவை சமான விகிதங்கள் எனில் விடுபட்ட உறுப்பு எது? இதையும் நம்ம பெரிய கூட பார்க்கலாம். 2 2 4, அப்போ 3 2 6. 4:7 சமான விகிதமானது எது? அப்ப 4 வந்து நாம 12, அப்ப 7 3 21. இதுதான் 40 நூல்களின் எடை 8 கிலோகிராம் எனில் 15 நூல்களின் எடை என்ன? எத்தனை கிலோகிராம்? 3 கிலோகிராம். சொல்லுங்க. 40 நூல்களின் எடை வந்து 8 கிலோகிராம்னா 15 நூல்களின் எடை எவ்வளோ? நீங்க ஒரு நூலோட எடை என்னன்னு பாருங்க. 40 நூல்களின் எடை வந்து 8 கிலோகிராம். அப்போ ஒரு நூலோட எடைன்னு பார்க்கும்போது 8000 வந்து 40ஆல் வகுக்கணும் இல்லைங்களா? இது சரியா தவறான்னு சொல்றாங்க. நீங்க பாருங்க, 15 நூல்கள் வந்து 3 கிலோகிராம் வருது. அப்போ 30 நூல்கள் வந்து 6 வரணும் இல்லைங்களா? அப்போ வந்து கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 40 நீங்கள் வகுத்து கூட பார்க்கலாம். வேணும்னா 8000 இப்படி போட்டுக்கலாங்களா?
8000 வந்து 40ஆல் வகுக்கலாம். ஒரு நூலோட ஒரு புத்தகத்தோட எடை எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். ஒரு நாள் 4, 200 4, 800. அப்போ 200 ஓகேங்களா. 200 கிராம் வருது ஒரு புத்தகத்தோட விலை. எடை ஓகேங்களா. அப்போ ஒரு புத்தகத்தோட எடை வந்து 200 கிராம்னா 15 புத்தகத்தோட எடை எவ்வளோ? 5 2 30. அப்போ 3000. அப்போ 3 கிலோகிராம்ன்றது கரெக்ட் தானே? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. கார்மேகன் 9 ஓவர்களில் 54 ரன்களையும் ஆசிப் 11 ஓவர்களில் 77 ஓட்டங்களையும் எடுத்தார்கள் எனில் யாருடைய ஓட்ட விகிதம் சிறப்பானது? ஓட்ட விகிதம், அதாவது ரன் ஆவரேஜ், நம்ம ஸ்ட்ரைக் ரேட்லாம் சொல்லுவோம் இல்லையா கிரிக்கெட்ல. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கார்மேகன் வந்து 9 ஓவர்களில் 44 ஓட்டங்கள். அப்போ 9 ஓவர்களில் 54 54 ஓட்டங்கள், 11 ஓவர்களில் 77 ஓட்டங்கள் எடுத்தாலே யாரு? நீங்கள் இப்படி கூட பார்க்க தேவையில்லைங்க. பால் பேர் ரன்னு பாருங்க. 9 ஓவர்களில் 9 ஓவர் 54, அவர் வந்து 100 ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாடுறாரு. 11 66. இவர் வந்து அதோட அதிகமாக விளையாடுறாரு. 66க்கு 77 எடுத்திருக்காரு. நம்ம பார்த்தோன்னே தெரியுது ஆசிப் தான். நீங்கள் ஆவரேஜ்லாம் உட்காந்து போட்டணும் கூட அவசியம் இல்லை, இந்த ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணி. கடைசி கேள்வி. ஒரு பையில் உள்ள பச்சை, மஞ்சள் மற்றும் கருப்பு பந்துகளின் விகிதம் 4, 3, 5 எனில் பையில் உள்ள கருப்பு பந்துகளின் எண்ணிக்கை 40 எனில் மொத்த பந்துகளின் எண்ணிக்கை எவ்வளவு? இது ஆல்மோஸ்ட் இந்த ப்ராபபிலிட்டி நிகழ்தகவு மாதிரி இருக்கு பாருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கம்பல்சரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு பையில மொத்தமா வந்து எத்தனை பந்து இருக்குன்னு தெரியாது. ஆனா கிரீன், எல்லோ, பிளாக் 3 இருக்கு. இது எந்த விகிதத்தில் இருக்குன்னா 4:3:5 என்ற விகிதத்தில் இருக்கு. அப்போ ஒட்டுமொத்த பங்கு 4 3 7 7 5 12 பங்குகள் இருக்கு. ஓகேங்களா. கருப்பு பந்துகளின் எண்ணிக்கை 40ன்னு சொல்லிட்டோம். அப்போ கருப்பு வந்து கடைசியா சொல்றோம். அப்போ 5 பங்கு இருக்கிறது 40ன்றோம். அப்போ ஒரு பங்கு எவ்வளவு? 8. தெளிவா தெரிஞ்சு போச்சா? ஒரு பங்கு வந்து 8 இல்லைங்களா. ஒரு பங்கு வந்து 8னா மொத்தமா பையில் இருக்கிறது 12 பங்கு. 12 8 96 தான் கரெக்டான பதில். நீங்க வேணா இப்படி கூட பார்த்துங்க. ஒரு பங்கு வந்து 8 ஓகேங்களா. அப்போ 4 பங்கு எவ்வளோ? 4 8 32. இதில் 3 பங்கு எவ்வளோ? 3 8 24. கடைசி 5 பங்கு எவ்வளோ? 40. அவனே சொல்லிட்டான் ஃபர்ஸ்ட்லேயே. இது எல்லாத்தையும் கூட்டி பாருங்க 96 வரும். ஓகேங்களா. சரி, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம 60 கொஷின்ஸ் பார்த்துட்டோம். அடுத்து கடைசியாக இருக்கக்கூடியது அறிவியலில் 20 வினாக்கள், சமூக அறிவியலில் 20 வினாக்கள். தாவர உலகம், விலங்கு உலகம், உடல் நலம், சுகாதாரம் சொல்லக்கூடிய 3 யூனிட்ல பருவம் 1ல, அறிவியல்ல பருவம் 1ல தாவர உலகம், விலங்கு உலகம், உடல் நலம், சுகாதாரம். தாவரங்களின் வேர் தொகுப்புகள் எத்தனை வகைப்படும்? 3ஆ 2ஆ? ஆணிவேர் தொகுப்பு, சல்லிவேர் தொகுப்புன்னு சொல்லிட்டு 2 தான். 61க்கு ஏ. இருபத்திலை தாவரங்களில் காணப்படும் வேர் தொகுப்பு ஆணிவேரா சல்லிவேரா? ஆணிவேர். நெல், புல், மக்காச்சோளம் ஆகிய பயிர்களில் காணப்படும் வேர் தொகுப்பு ஆணிவேர் தொகுப்பா சல்லிவேர் தொகுப்பா? சல்லிவேர் தொகுப்பு. வேரில் உணவு சேமிக்கும் தாவரம் எது? கேரட்டா இஞ்சியா? தரைக்கு கீழே இருக்கும். ஸோ அது கேரட்டுங்கிறது தான் கரெக்ட். கேரட், முள்ளங்கி, பீட்ரூட்ல வரும். இலைகள் பச்சை நிறத்தில் இருக்க காரணம் எது? பச்சையமா குளோரோஃபில்லா? ஆக்சுவலி பச்சையம்ங்கிறது தான். குளோரோஃபில் கூட வரலாம். ஆனால் இங்கே வந்து பச்சையம் தான் ஆன்சர். பூமியின் மொத்த ஒளிச்சேர்க்கையில் சுமார் டேஷ் வீதம் கடல்வாழ் தாவரங்களில் நடைபெறுகிறது? 50% 40%? 40% என்பது கரெக்டான பதில். தாமரையின் இலைகள் நீரில் மிதக்க காரணம் என்ன? அதுக்குள்ள அந்த இலைகள் இருக்கக்கூடிய காற்று இடைவெளிகளா, இலை துளைகள் காரணமா? நீராவி போக்கிற்கு இலை துளைகள் காரணம். நீரில் மிதப்பதற்கு காற்று இடைவெளிகளே காரணம். உயிரினத்தின் மிகச்சிறிய செயல்படும் அலகு செல்லா திசுவா? செல் என்பது கரெக்டான பதில். செல் எல்லாம் ஒன்றா சேர்ந்தா திசுவா உருவாகும். அமீபா, பாரமீஷியம் மற்றும் யூக்லா போன்ற உயிர்கள் ஒரு செல் உயிரிகளா பல செல் உயிரிகளா? ஒரு செல் உயிரிகள். பல செல் உயிரிகளுக்கு மனிதன், தவளை, மீன், இதர உயிரினங்கள்லாம் சொல்லலாம். ஜீராங் பறவைகள் பூங்கா எங்கு உள்ளது? மலேசியாவா சிங்கப்பூரா? சிங்கப்பூர் என்பது கரெக்டான பதில். டேஷ் நுரையீரல் மூலம் சுவாசிக்கக்கூடியவை? பள்ளிகளா மீன்களா? மீன்கள் செவுள்கள் மூலம் சுவாசிக்கக்கூடியவை. பள்ளிகள் தான் வந்து நுரையீரல் மூலம் சுவாசிக்கக்கூடியவை. நீர் அருந்தாத உயிரினம்னாக்கா இந்த எலி, கங்காரு எலி ஒன்று, இந்த லிசார்ட்ஸும். ஓகேங்களா. கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள் எது? வைட்டமின்கள் ஏ, டி, இ, கேவா? வைட்டமின் பி வந்து சியா?
ADEK என்பது கொழுப்பில் கரையும் வைட்டமின். வைட்டமின் B and C என்றது நீரில் கரையும் வைட்டமின். வைட்டமின் A குறைபாட்டினால் ஏற்படும் நோய் மாலைக்கண்ணா ஸ்கர்வியா. மாலைக்கண் நோய். வைட்டமின் C குறைபாட்டினால் ஏற்படுகின்ற நோய் ஸ்கர்வி. நாம ஒரு ஆப்ஷனுக்கு ஒரு கொஷனுக்கு ஒரு ஆன்சர் மட்டும் பார்க்கறதுல ரெண்டு ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய ஆன்சரையுமே நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ அப்போ நீங்கள் இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் இல்லை நிறைய கொஷின்ஸ்க்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி கம்பைன் பண்ணி படிக்கணும். அசுத்தமான நீர் மற்றும் அசுத்தமான உணவினால் ஏற்படுகின்ற நோய் எது? காச நோயா டைஃபாய்டு காய்ச்சலா? டைஃபாய்டு காய்ச்சல் தான். அடுத்து 74வது ஆப்ஷன் பி சொல்லிட்டோம். இன்ஃப்ளூயன்ஸா, சாதாரண சளி, சின்னம்மை ஆகியவை என்ன நோய்கள்? வைரஸ் நோய்களா பாக்டீரியா நோய்களா? டெஸ்ட் கூட எழுதிட்டு வரவங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் எழுதி பாருங்க. 75வது ஆப்ஷன் ஏ வைரஸ். பாக்டீரியா செல்களில் உட்கரு கிடையாது. வைரஸ் என்பதில் செல்லே கிடையாது. ரெண்டுமே சரியா, ரெண்டுமே தப்பா? இது எளிமையான ஆப்ஷன் தான், ரெண்டுமே சரி. ஆஸ்டியோமலேஷியா என்பது எதன் குறைபாட்டினால் ஏற்படுகின்ற நோய்? கால்சியமா பாஸ்பரஸா? பாஸ்பரஸ் என்பது கரெக்டான பதில். முருங்கைக்கீரையில் இல்லாத சத்து எது? அது எல்லா சத்துமே இருக்குதுங்க. இது அதுன்னு சொல்லிட்டு வைட்டமின் சியா வைட்டமின் டியா? வைட்டமின் சி என்பது தப்பான பதில். இல்லாத சத்துன்னு கேட்கும்போது வைட்டமின் சியும் அதில் இருக்கும். வைட்டமின் டி தான் கிடையாது. ரத்தம் உறையாமை ஹீமோஃபிலியா நான் கூட சொல்லியிருப்பேன் கிளாஸ்ல. எந்த வைட்டமின் குறைபாட்டினால ஏற்படுகின்றதுன்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் கே குறைபாட்டினால் ஏற்படுகின்ற நோய். கடைசி கேள்வி, அயோடின் குறைபாட்டினால் குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற நோய் எது? ஆஸ்டியோமலேஷியாவா கட்டினசமா? கட்டினசம் என்பது கரெக்டான பதில். கடைசியா சமூக அறிவியல்ல 6ஆம் வகுப்புல முதல் பருவத்துல புவியியல் 2 பாடம், குடிமையியல் 2 பாடம். அதுதான் பேரண்டம், சூரிய குடும்பம், நிலப்பரப்பும் பெருங்கடலும் புவியியல்ல, பன்முகத்தன்மை அறிவும், சமத்துவம் பெறுதல் இது குடிமையில்ல. ஸோ ரெண்டுத்தையுமே ஒன்றா நம்ம பார்க்க போகிறோம். இதுலேருந்து தலா 20 கேள்வி சமூக அறிவியல்லேருந்து. இந்தியாவில் அதிகம் மழை பொழியும் பகுதி எது? மௌசின்ராம். மிகவும் குறையளவு மழை பெய்யும் பகுதி எது? மௌசின்ராம் வந்து மேகாலயா, ஜெய்சால்மர் வந்து ராஜஸ்தான். இது குறைவான மழை பெய்யும் பகுதி ஜெய்சால்மர், அதிக மழை பெய்யும் பகுதி மௌசின்ராம். இந்திய அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள அலுவலக மொழிகளின் எண்ணிக்கை எது? 122 22 என்பது கரெக்டான பதில். 22. வேற்றுமையில் ஒற்றுமை என்ற வாசகம் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. யார் எழுதுனதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நேரு. ஓகேங்களா? அப்போ இந்தியா 2020 யார் எழுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏபிஜே அப்துல் கலாம். எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிராக மதம், இனம், சாதி, பாலினம், பிறப்படம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது என கூறும் சட்டப்பிரிவு எது? சட்டப்பிரிவு 14 15? சட்டப்பிரிவு 15ல் 1 என்பது கரெக்டான பதில். ஏன்னா சட்டப்பிரிவு 14 வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பது. ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதை முதன் முதலில் வென்றவர் யார்? சச்சின் டெண்டுல்கரா, விஸ்வநாதன் ஆனந்தா? சச்சின் டெண்டுல்கரும் வாங்கியிருப்பாரு. ஆனால் விஸ்வநாதன் ஆனந்தா முதல்ல வாங்கினார். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எழுத்தறிவு விகிதம் அதிகமாக உள்ள மாவட்டம் கன்னியாகுமரி. 2016ஆம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பாலின விகிதம் மிகவும் குறைவாக உள்ள மாவட்டம் இது? சேலமா தருமபுரியா? தருமபுரி தான். சேலமும் தான், ஆனால் சேலத்தை விட மிகவும் குறைவாக இருக்குது தருமபுரி. 87வது கேள்விக்கு ஆப்ஷன் பி. வெள்ளி மற்றும் யுரேனஸ் கோள்களை தவிர பிற கோள்கள் அனைத்தும் சூரியனை கடிகார திசையில் சுற்றி வருகிறது. கரெக்டா தப்பா? தப்பு. வெள்ளி மற்றும் யுரேனஸ் கோள்களை தவிர பிற கோள்கள் அனைத்தும் எதிர் கடிகார திசையில் சுற்றும். வெள்ளி மற்றும் யுரேனஸ் கோள்கள் தான் கடிகார திசையில் சுற்றும். இது தப்பு. ஓகேங்களா? புவிநிகர் கோள்கள் அல்லது உட்புற கோள்கள் என அழைக்கப்படுவது? புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய். வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். புவிநிகர் கோள்கள் என்பது பூமி, செவ்வாய், இந்த புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய் இதுதான். இரட்டை கோள்கள் என்னப்படுவை? வெள்ளியும் யுரேனஸுமா, பூமியும் வெள்ளியுமா? பூமியும் வெள்ளியும் தான் இரட்டை கோள்கள் என்று அழைக்கப்படும். 90க்கு பி. சர்வதேச மலைகள் தினம் டிசம்பர் 10 டிசம்பர் 11? டிசம்பர் 11 என்பது கரெக்டான பதில். இந்திய பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைக்கும் நீர்ச்சந்தி எது? மலாக்கா நீர்ச்சந்தியா, ஜிப்ரால்டர் நீர்ச்சந்தியா? மலாக்கா நீர்ச்சந்தி. உலகின் நீளமான மலைத்தொடர் தென் அமெரிக்காவில் உள்ள டேஷ்? ஆல்ப்ஸா, ஆண்டிஸா?
93க்கு ஆன்டிஸ். ஒளியின் திசை வேகம் வினாடிக்கு 330 மீட்டரா 3 லட்சம் கிலோமீட்டரா? ஆப்ஷன் பி 3 லட்சம் கிலோமீட்டர் என்பது கரெக்டான பதில். உலகின் கூரை என அழைக்கப்படுகின்ற பீடபூமி எது? திபெத் பீடபூமியா சோட்டாநாக்பூர் பீடபூமியா? திபெத் பீடபூமி என்பது கரெக்டான பதில். சோட்டாநாக்பூர் பீடபூமி கனிம வளங்கள் அதிகம் நிறைந்த பீடபூமி. மாலத்தீவையும் மினிக்காய் தீவையும் பிரிக்கும் கால்வாய் எது? 6 டிகிரி கால்வாய் 8 டிகிரி கால்வாயா? ஆப்ஷன் பி 8 டிகிரி கால்வாய். சனி கிரகத்தின் மிகப்பெரிய துணைக்கோள் எது? டைட்டன். டைட்டன்ல தான் வந்து வளிமண்டலத்தோட காணப்படும். கிரேக்க விண்கடவுளின் பெயரை கொண்டுள்ள கிரகம் எது? வீனஸ் என்பது கரெக்டான பதில். அடுத்து 99வது கேள்வி. இந்தியா இனங்களின் அருங்காட்சியகம் என்று கூறியவர் யார்? V.S. ஸ்மித்தா ராபர்ட் ப்ரூஸ்டா? V.S. ஸ்மித் என்பது கரெக்டான பதில். தும்ஹல் என்பது எந்த மாநிலத்தின் புகழ்பெற்ற நடனம்? குஜராத்தா ஜம்மு காஷ்மீரா? ஆப்ஷன் பி ஜம்மு காஷ்மீர் என்பது கரெக்டான பதில். ஓகே டீச்சர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 100 கொஸ்டின் பார்த்துருக்கோம். என்னென்ன சப்ஜெக்ட்ல எந்தெந்த டாபிக் எந்தெந்த யூனிட்லேருந்து பார்த்துருக்கோம் தெளிவாக நம்ம சொல்லியிருக்கோம். வீக் 2 டெஸ்ட் வந்து சிறப்பாக முடிய போகிறது. இதோட நாளைக்கு தமிழ் வீடியோவோட பார்ப்போம். அடுத்த வாரம் டெஸ்ட் வந்து நம்ம லைவ்ல பார்த்துக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ டீச்சர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.